இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா இப்போ மகாநதி சீரியலில் ஆரம்பத்தில் அப்படியே சந்தோஷமாக போயிட்டு வந்து கடைசியில் டமால் அப்படின்னு போட்டு உடச்ச மாதிரி தான் இன்றைக்கி ஒரு எபிசோட் போயிட்டு இருந்துச்சு. அதில் ஆனால் குட்டி குட்டி காதல் காட்சிகள் ஒரு மாதிரி ரசிக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைக்கும் தொடர்ந்துச்சு. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ முதல்ல எடுத்தோன்னே குமரனை கார் ஓட்ட சொல்கிறாரு விஜய். அதெல்லாம் வேணாம் இவங்க ரெண்டு பேரும் பதறாங்க. ஐயோ அவர் எப்படி ஓட்டுவார்னு தெரில அப்படின்னா பரவாயில்ல, அவர் ரொம்ப ஆசைப்படுறாரு அப்படின்னா இல்லை குமரனும் தயங்குறாரு. வேணாங்க நட உட்காந்து ஓட்டுங்க பிரதர், வாங்க பிரதர் அப்படின்னு உட்கார வச்சுட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, மெதுவாக பிரேக்கை மட்டும் கொஞ்சம் ஸ்மூத்தாக வந்தாங்க, ப்ளஸ் இப்போ சைட்லலாம் ஒழுங்காக பார்த்துக்கோங்க, வண்டியை பார்த்து ஓட்டுங்க, ரொம்ப அவசரம் மட்டும் படாதீங்க அப்படின்னு நிறைய அட்வைஸ்லாம் கொடுத்து உட்கார வைக்க இவங்க ரெண்டு பேரும் சைட்லலாம் பிடிச்சிட்டு ஐயோ வேணாம் சொன்னதை கேட்க மாட்டாரு. ஸோ ஏதோ உங்கள் மாமா என்னை பார்த்து பயப்படுவார், நீ பார்த்தியா அவருக்கு தோன்றதான் பண்ணுவார் அப்படின்னு இந்த பக்கம் கங்கா புலம்பிகிட்டு இருக்காங்க. பார்த்தா பிரேக் எடுத்து அவர் ஸ்டார்ட் பண்ண உடனே பார்த்திங்கன்னா கியரை போட்டு ஸ்டார்ட் பண்ண உடனே சந்தோஷமாயிட்டார் விஜய். நல்லா ஓட்டுறாரு. ஒரு இதில் எவ்வளோ ஸ்மூத்தாக ஒருத்தர் ஆரம்பிக்கிறாரோ அதிலே தெரியும் அவர் எப்படி ஓட்டுறாருன்ட்டு. நல்லா ஓட்டுறாரு. அவருக்கு என்ன அப்படிங்கும் போது போக பார்த்தா ரொம்ப நல்லா ஓட்டுறாரு. எங்க எப்போங்க நீங்கள் இந்த மாதிரி நல்லா ஓட்ட கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு கங்கா கேட்கும் பொழுது உங்கள் அப்பா மாமா ஃபாரின்லேருந்து வந்தபொழுது அவரை பிக்கப் பண்ணுற காரை ஓட்டு போனதே நான் தானே அப்படின்னு. ஓ ஆமாம், நான் வழுக்கு மரத்தில் மேலே இருந்தேனே அப்படின்னும் போது அப்போ பார்த்து கை காமிச்சேனே அது கூட நான் தான் அப்படின்னு குமரன் சொல்லிகிட்டு இருக்காரு. ஓ அப்படின்னு எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இருக்காங்க. யோசிச்சு ரசித்து சிரிச்சிட்டு இருக்காங்க. சிரிச்சிட்டு இருக்கும் பொழுதே நீங்கள் தானே அது அப்படின்னு அந்த ஃபேமிலியே இப்போ சந்தோஷமாக பரவாயில்ல கார்லாம் நல்லா ஓட்டுறீங்களே அப்படின்னு பெருமையாக பேச இவர் சூப்பர் பாஸ் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போதே என்ன பண்ணுறாருன்னா சென்டர் ரியர்வியூ மிரரை கொஞ்சம் லைட்டாக அப்படியே திருப்பி அது கங்காவை பார்க்குற மாதிரி வச்சு கண்ணிலே பார்க்குறாரு குமரன். அவங்களும் அப்படியே ரசித்து சிரிக்கிறாங்க. அதில் டபக்குன்னு எட்டி பார்த்து காவேரி என்ன மாமா அங்கேருந்து இங்கே பார்க்காம ரோட்டை பார்த்து ஓட்டுங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை வேறு நடுவில் ரொமான்ஸாக நடத்துங்க பிரதர் அப்படிங்கிறாரு விஜய். ஒரு மாதிரி சந்தோஷமாக எல்லோரும் இருக்காங்க. சந்தோஷமாக எல்லோரும் இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா இப்போ லைட்டாக திருப்பி கங்காவுக்கு ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி இருக்குது. உடனே நீங்கள் முன்னாடி உட்காந்துக்கோங்க கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னா இல்லை வேணாம் பரவாயில்லங்கிறாங்க. அவருக்கும் அதாவது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பின்னாடி போய் உட்காந்துட்டு இப்போ கங்காவை முன்னாடி உட்கார வச்சாச்சு. விஜய் பின்னாடி போய் உட்காந்து கொஞ்ச நேரத்தில் நல்ல காரை நேரம் ஓட்டு வந்தது அதுக்கெல்லாம் செய்த டயர்டாகி அப்படியே கங்காவோட தோளில் சாஞ்சு தூங்கிடுறாரு. காவேரியோட தோளில் சாஞ்சு தூங்கிடுறாரு. உடனே கங்கா திரும்பி பார்த்து என்னது இது அப்படிங்கிற போது கங்கா சிரிக்க அவர் டயர்டாக இருக்காரு அப்படின்னு சமாளிக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு ஒரு மாதிரி ஷையாகவும் இருக்குது வேறு. டபக்குன்னு தோலில் தூங்கிட்டு இருந்தவர் புத்துன்னு விழுந்து மடியில் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. மடியில் படுத்து தூங்கின உடனே இவங்களுக்கே என்ன பண்ணணும்னு தெரியல, லைட்டாக ஒரு தரையில் வேற கை வைக்கிறாங்க. அதையும் பார்த்து அடிப்பாவி அப்படின்னு இருக்காங்க கங்கா. எல்லாம் ஒரு மாதிரி ரசித்து சிரித்து சந்தோஷமாக இருந்து அவர் தூங்கி எல்லாம் எழுந்ததுக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு அழகான ரொமான்ஸ் மூமெண்ட்டுக்கு பிறகு ரோட்டில் இப்போ அடுத்த டீ குடிக்கலான்னு நிப்பாட்டுறாங்க. தூங்கி எந்திரிச்சு வராரு விஜய். அவருக்கும் டீ சொல்லிட்டாங்க. அவர் காஃபி தான் குடிப்பீங்க ஆனால் டீ சொல்லிட்டோம் அப்படின்ட்டு. பரவாயில்லன்னு அவர் வாங்கினோடனே இது ரொம்ப நல்லாயிருக்கு, பிளான் பண்ணால் கூட ஒரு ட்ரிப்பை நம்ம பிளான் பண்ணியிருக்க முடியாது, எல்லாருமே சந்தோஷமாக இருந்தோம், ரொம்ப நிறைய அட்வென்ச்சர்ஸ் நிறைய விஷயங்கள் எல்லாமே நடந்துச்சு, ரசிக்கிற மாதிரியும் வாழ்க்கைக்கு ஃபுல்லாக கொண்டு போகிற மாதிரி நிறைய மெமரிஸ் கிடச்சிச்சு, உனக்கு சந்தோஷமாக இது அப்படின்னு கேட்டுட்ருக்காரு விஜய் காவேரிட்ட. ஆனால் காவேரி இந்த சந்தோஷத்தை ஃபுல்லாக டபக் அப்படின்னு இந்த பலூன் நல்லா ஊதி ஒரு குழந்தை விளாண்டு இருக்கும்போது பலூனில் ஊசி வச்சு குத்தி விட்ருவோம்ல அந்த மாதிரி குத்தி விட்டாங்க. என்னவா இருந்து என்ன அந்த மெமரிஸை பில்ட் பண்ணி என்ன பிரயோஜனம்? இன்னும் 7 மாதம் தானே, 8 மாதத்துலேருந்து 7 மாதமாக மாறிடுச்சு, அது கவலைப்படாதீங்க, 7 மாதத்துக்கு அப்புறம் அதெல்லாம் மாறிட போகுது, அது வரைக்கும் இந்த மெமரியை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்க போக இவர் முகமே மாறிடுச்சு. இதுக்கு நடுவில் கங்கா நம்மளும் இந்த மாதிரி ஒரு கார் வாங்கணும், நம்மளும் சம்பாதிக்கணும், பெருசாக வரணும், அவ்வளோதான், நான் அவர் வேலைக்கு வாங்கன்னு சொன்னதெல்லாம் தப்பாக நினைக்கல, நிஜமாக சொல்கிறேன் அப்படின்னு சந்தோஷமாக இருக்காங்க. கங்காவோட கேரக்டர் முழுசாக மாறுற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த சமயத்தில் விஜய் அப்செட் ஆகி வேகமாக நானே கார் ஓட்டுறேன் டயர்டாக இருந்து சாவியை வாங்கிட்டு போயிட்டார். மொத்த மிச்ச பயணத்தையும் ஒரு மாதிரி ரொம்ப அமைதியாகவே விஜய் வராரு. என்னாச்சுன்னு திருப்பி கங்கா கேட்டுட்ருக்காங்க. ஆனால் காவேரி ஒன்றும் இல்லைன்னு சமாளிச்சுட்டு இருக்காங்க. அங்கே போய் சேரும்பொழுது இவங்களுக்காக ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. எல்லாரும் யமுனாவிலேருந்து ஆரம்பித்து எல்லாருமே ஒரு மாதிரி சந்தோஷமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி சாரதா ஒரே எக்ஸைட்டடாக இருக்காங்க. எல்லாம் வந்த உடனே கட்டி பிடிச்சி என் 2 பிள்ளைங்களும் வந்துருச்சுன்னு பேச மருமகன்கள்லாம் வந்தாங்க. கங்கா குமரன் காவேரி விஜய் அப்படின்னு 2 ஜோடியாக வந்தாங்க. அவங்கள விட்டுட்டு உனக்கு கங்கா காவேரி இந்த ஜோடி தான் பிடிச்சிருக்காமா அப்படின்னு இவங்க கிண்டல் பண்ணேன். சும்மா இரு அப்படின்னா செண்டை மேலாம் வைக்கணுமா இல்லை அதே மாதிரி உனக்கு ஏதாச்சும் ஆரத்தி எடுக்கணுமா அப்படி இப்படின்னு கிண்டல் பண்ணிருக்காங்க. கிண்டல் பண்ணிருக்கும் போதே விஜய் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் ரூம் போகிறேன், வீட்டுக்கு போகிறேன், நீயும் வந்துரு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. போன உடனே இவங்க எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க, பேசுகிறாங்க, சந்தோஷப்படுறாங்க. சாரதா கண்ணெல்லாம் கலங்கிடுது. ஆனால் இவங்க சொன்ன வார்த்தை விஜயை காயப்படுத்திருச்சுன்னு காவேரிக்கு புரிஞ்சிருச்சு. ஒரு மாதிரி அப்படியே உங்களும் அவரை திரும்பி பார்க்குறதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றியும் காவேரி சொன்ன அந்த வார்த்தையும் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா இப்போ மகாநதி சீரியலில் ஆரம்பத்தில் அப்படியே சந்தோஷமாக போயிட்டு கடைசியில்